ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்னைக்கு வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக எப்படி நல்ல மொறுமொறுனும் பேபிகார்ன் 65 பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியாக பேபிகார்ன் 65 பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேபிகார்ன் 65 பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 5-6 பேபிகார்ன் எடுத்திருக்கேன். இதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா முழுசாக அப்படியே போட்டாலும் நல்லா தான் இருக்கும். பேபிகார்னை கட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துருங்க. இனி பேபிகார்ன் 65 பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் ஒரு 2 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ராவா தேவைன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பேஸ்ட், இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. இதையும் போடலாம். லாஸ்டா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் விடுங்க. இது எல்லாத்தையும் போட்டு லைட்டா துருதுருன்னு பேஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. நல்ல ஃபைன் பேஸ்டா இருக்கணும்னு தேவையில்லை, லைட்டா துருதுருன்னு இருந்தாலே நமக்கு போதும். பாருங்க, இந்த மாதிரி லைட்டா துருதுருன்னு அரைச்சு எடுத்துருங்க. இனி இந்த அரைச்சு வச்ச மசாலாவை இன்னொரு பவுலுக்கு மாத்திரலாம். அப்புறம் இந்த மிக்சி ஜார்ல ஒரு டீஸ்பூன் அளவு தண்ணி விட்டு மீதமுள்ள மசாலாவையும் அதுல கழுவி ஊத்திரலாம். நெக்ஸ்ட் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு வத்தல் பொடி. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வத்தல் பொடி ஆட் பண்றது பார்த்து ஆட் பண்ணுங்க, ரொம்ப காரமாகிடக்கூடாது. அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு, அப்புறம் மொறுமொறுப்புக்காக ஒரு டீஸ்பூன் அளவு அரிசி மாவு, கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ரெஸ்டாரண்ட்ல வாங்குறது மாதிரி நல்ல கலர்ஃபுல்லா வேணும்னா அதுல ஆரஞ்சு அல்லது ரெட் கலர்ல உள்ள கேசரி பவுடர்ல ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப நமக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லா வரும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. இப்ப இதுல நம்ம கட் பண்ணி வச்ச பேபிகார்ன் பீசஸ் ஆட் பண்ணலாம். இந்த பேபிகார்ன் பீசஸ்ல எல்லாம் இந்த மசாலா நல்லா பிடிக்கிறது மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி வச்சு ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற விடலாம். அப்பதான் நமக்கு ஃப்ரை பண்ணும்போது நல்ல மசாலாலாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் ஊற வச்ச பேபிகார்னை எடுத்திருக்கோம். இனி இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேன்ல பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டு நல்லா சூடாக விடலாம். எண்ணெய் லைட்டா சூடானதும் ஸ்டவ்வை மிதமான சூட்ல வச்சு மசாலா தடவி வச்ச பேபிகார்னை 1 by 1 போட்டு நல்லா அதை பொன்னிறமா பொரிச்சு எடுத்துடலாம். போட்ட உடனே ஸ்பூன் வச்சு அதை திருப்பி போட்டுறாதீங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பொரிஞ்ச அப்புறமா ஸ்பூன் வச்சு அதை திருப்பி போட்டு மறுபக்கமும் ஃப்ரை பண்ணி எடுங்க. பாருங்க, பேபிகார்ன்ல நல்லா ஃப்ரை ஆகி நல்ல ஒரு கோல்டன் கலர்ல வந்திருக்கு. இனி இதுல உள்ள ஆயில் எல்லாம் வடிகட்டிட்டு இதை தனியா எடுத்து வச்சிடலாம். பேபிகார்ன் ஃப்ரை பண்ணிட்டு ஏதாவது மசாலா மீதி இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிளை போட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிளை கட் பண்ணி இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக மொறுமொறணும் ரொம்பவே சுவையான பேபிகார்ன் 65 ரெடி பண்ணியாச்சு. இந்த பேபிகார்ன் 65 நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட வச்சோ அல்லது சாதத்து கூட வச்சோ சாப்பிடும் போது செமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. இன்னும் ஒரு புதுவித ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Soumya.